ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய், அப்பொழுது அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதிகாரிகள் தீமைக்குத்தான் அவர்கள் முன் வருவார்கள். அதற்காக அதிகாரத்துக்கு நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீ நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், நீ நன்மை செய், நீ நன்மை செய். துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ நன்மை செய். உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு நீ நன்மை செய். உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய். உனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற ஜனத்திற்கு நீ நன்மை செய். உன்னை நேசித்து உனக்கு விரோதமாய் தன் குதிகாலை தூக்கி நிற்கிற பொல்லாத மனிதர்களுக்கு நீ நன்மை செய். எப்படி அந்த நன்மை செய்ய முடியும்? நீங்க கேட்கறது எனக்கு காதுல விழுது. அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி அவனுக்கு நன்மை செய்ய முடியும் கேட்குறீங்கல்ல? நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. தாவீது இஸ்ரவேலின் அடுத்த பேரரசு தாவீது தான். ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொன்றுவிட வேண்டும், யோனதானை அடுத்த அரசனாக மாற்ற வேண்டும் என்று அவன் பல குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிறான். தேவ திட்டம் யோனதானுக்கு தெரியும், சவுலுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், அவனுடைய அரசவையில் இருக்கிற அப்படியேருக்கு தெரியும், அவனுடைய அரசவையில் இருக்கக்கூடிய முக்கிய மனிதர்களுக்கெல்லாம் தெரியும், தாவீதை கொண்டுதான் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டப்போகிறார் என்று. ஆனால் தாவீதை கொன்று விடும்படி ஒரு திட்டம் போடுகிறார். அந்த திட்டத்தில் பணயமாக வைக்கிறது யார் என்றால், தன் மகளை பணயமாக வைக்கிறார், மீகாலை திருமணம் செய்து கொடுக்கிறார். மருமகனாக இப்பொழுது தாவீது அவனுடைய அரண்மனையில் தாவீது தங்கியிருக்கிறான் ஒரு அறை. இரவில் ஆட்களை அனுப்புகிறார். அவன் தூங்கி இருக்கும் பொழுது அவனை கட்டிலோடு கொண்டு வந்து விடுங்க, அவனை வெட்டி கொன்று விடுவோம். மீகாலுக்கு இதுக்கு எப்படியோ கேள்விப்பட்டு தாவீதை தப்பிக்க பண்ணி விட்டான். தாவீது தப்பித்து விட்டான். பல நேரங்களில் தாவீதை கொல்லுவதற்காக படைகளை அனுப்பி தாவீதை கொன்று குவிப்பதற்கு அவன் ஆர்வமுடையவனாய் திரிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் படை வீரர்களெல்லாம் கொண்டு வந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று மூர்க்கம் பிடித்து அலைந்தான். இப்ப இதுல எங்க அவன் நன்மை செய்தான்? தாவீது 2 வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கிறது. ஒன்று, இந்த சவுல் மலம் ஜலாதிக்கு, அதாவது அவனுடைய கடமைகளை, காலை கடனை முடிப்பதற்காக ஒரு குகைக்குள் போன போது அந்த குகைக்குள்ளே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் இருக்கிறார்கள். ராஜா மட்டும் தனிமையா மாற்றான். அவனுடைய கூட்டாளி ஒருத்தன் சொல்றான், ஒரே அடியில வெட்டிடுறேன், 2 அடி 3 அடிலாம் கிடையாது, ஒரே அடி. தாவீது சொல்ற, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடாது. இதான் நன்மை செய்யறது. எனக்கு அவனை கொல்லக்கூடிய வாய்ப்பு என் கையில இருந்த பொழுதும் நான் அதை செய்யவில்லை. காரணம், தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறது. அதை நான் எப்படி குறைவுபடுத்த முடியும்? இதுதான் காரணம். 2வது முறை, தாவீதும் அவனுடைய படை தளபதியும் போகிறார்கள். சவுலும் அப்னேரும் படுத்திருக்கிறார்கள். இவன் போய்
அவன் தண்ணீர் குடி அந்த பாத்திரத்தையும் ஈட்டியை எடுத்து கொண்டு வருகிறான். அப்பொழுது அவனுடைய படைத்தலைவன் சொல்றான், இப்ப சொல்லுங்க ராஜா தாவீது, இப்ப சொல்லுங்க, ஒரே வெட்டு சொல்றான். நோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடக்கூடாது. அவன் எழும்பி போய் மலையின் உச்சியில நின்று அவன் கூப்பிடுகிறான், அப்னேரே, உன் ஆண்டவனை கொல்ல ஒருவர் வந்தார், ஒரு மனிதன் வந்தானே, நீ தடுக்காமல் போனது என்ன? இதுதான் உன் ஆண்டவனை காப்பாற்றுகிற லட்சணமா? அவன் கேட்பான். நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் நாம் செய்வதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால், நீ நன்மை செய்தால், அதனாலதான் மேன்மை, அதனாலதான் நன்மை செய்தால், அதனாலதான் உயர்வு, அதனாலதான் ஆசீர்வாதம், அதனாலதான் கிருபை. நன்மை செய்யணும், நன்மை செய்ய அறிந்திருக்கணும், நன்மை செய்ய புரிந்திருக்கணும். நன்மையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் தீமை செய்கிறான், நமக்கு பொறுத்திருங்கள், அவருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை கற்றுத் தருவார். அதை செய்து பாருங்கள், அதுல பெரிய பாக்கியத்தை அடைவீர்கள். தாவீது அதை தான் செய்தான். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாயிருந்தது. தாவீதுடைய கரத்துல அவனை கொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கத்த தந்த பொழுது கூட தாவீது அவனை கொன்று விடவில்லை. காரணம், தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறதை தாவீது அறிந்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களே நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஏன்னா சில இடத்துல போய் சில அசுத்தாவிகளை ஏற்றிட்டு வந்து நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்படி நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நமக்கு கோபம் வருமா? வராதான்? வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய், நீ நன்மை செய். தீமை செய்கிறானா, நீ அவனுக்கு நன்மை செய். சபிக்கிறானா, நீ அவனுக்கு நன்மை செய். உன்னை சபிக்கிறானா, கவலைப்படாத, அவனை குறித்து நீ கவலைப்படாத, அவனை பெரிதான் நினைத்து கொள்ளாத, அவனை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. கர்த்தர் ஒருவரே நீதி செய்கிறவர். அவர் நன்மை செய்யும் பொழுதுதான் மேன்மையை காணப்பட்டான். நன்மை செய்வதுதான் நமக்கு பிரியமா இருக்கணும். உங்க கையில என்ன கிடைக்குது அதை வச்சு நன்மை செய்ய. உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன நன்மை செய்ய சொல்றாரு, செய்யுங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் கர்த்தர் பிரியமா எதிர்பார்க்கிறார். நீ அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நன்மை செய். நீ அதிகாரத்துக்கு பயப்படாம இருக்கணும், நன்மை செய். உன்னை நன்மை செய்கிறத ஜனங்கள் காணும் பொழுது ஜனங்கள் சொல்லுவார்கள், ஐயோ இந்த மனிதன் இப்படி நன்மை செய்கிற மனிதன் என்று. தாவீது ஒரு பட்டணத்துல பெலிஸ்தருடைய பட்டணங்களை கொள்ளையடித்து கொண்டு வந்து விடுவான். அந்த பட்டணத்துல கொள்ளையடித்து கொண்டு வந்ததை தன் ஆட்களுக்கு பிரித்தெடுத்தது போக அப்படிலாம் கிடையாது. ஒரு பங்கை பிரித்து வச்சிருவான், மீதி அவனுடைய ஆட்களுக்கு கொடுத்துருவான். அந்த பங்கு பிரித்து வச்ச பங்கை எடுத்து கிஃப்டா பக்கத்தில் இருக்கிற யூதாவின் பட்டணங்களுக்கு அனுப்பி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்தார், தன் ஜனத்தை மறந்து விடவில்லை, தன் ஜனத்திற்கு நன்மை செய்தார். சிக்லாக்னு ஒரு இடம். அந்த சிக்லாக்ல இவன் பெலிஸ்தரோடு சேர்ந்து சவுலோடு யுத்தம் பண்ணுவதற்கு போயிருக்கான். அப்ப அந்த பெலிஸ்தர் போயிருக்கும் பொழுது இந்த சிக்லாக்ல இவனுடைய குடும்பத்தார், இவனுடைய ஜனங்கள் எல்லாம், மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், ஆடு மாடுகள் அங்கதான் இருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு கூட்டத்தார் அதை திருடி கொண்டு போய்விட்டார்கள், அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். பெரிய பிரச்சனை அது தாவீதுக்கு. தாவீது திரும்ப தன் வீட்டுக்கு வரும்போது வீடு இல்லை, சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, பாத்திர படங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். சொல்றான், தேவனுடைய சமூகத்தில் அழுகிறான், பேலன் போக மட்டும் அழுகிறான்.
திரும்ப கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அருள்விட கேட்கிறேன், நான் போவா போப்பா. இவன் போய் அதை நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவா என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இவன் போனான், சகலத்தை திருப்பிக் கொண்டான். இப்ப திரும்ப வர்றான். போற வழியில 600 பேர் தான் இவன் கூட. 200 பேர் எங்களால வரவே முடியாதுப்பா, ஐயோ எங்க மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அந்த மனசு கவலையில உடம்புல பலன் எல்லாம் போச்சு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நான் வர முடியாது அப்படின்ட்டு 200 பேர் உட்காண்டான். உடனே தாவீது சொல்றான், நம்ம ரஸ்ஸுகள் எல்லாம் இங்க வச்சிருங்க, நம்ம பொருட்கள் எல்லாம் இங்க வச்சிருங்க, இந்த 200 பேர் பார்த்துக்குவானுங்க, நம்ம மட்டும் போவோம், பட்டயத்தோட ஈட்டியோட போவோம். தாவீது தன்னோடு 400 பேரை கொண்டு போறான் பார்த்தீங்களா. கொண்டு போய் யுத்தமெல்லாம் பண்ணி அவர்களை ஜெயித்து விட்டு தன் உடைமைகள் சம்பத்துகள் அவனுங்க கொள்ளை எடுத்தது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வரான். மனைவி பிள்ளைகள் பாத்திர பண்டங்கள் அவனுங்க எங்கிருந்தோ கொள்ளையெடுத்து வந்தது எதிராளிகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போறான். அப்படி அள்ளி கொண்டு வரும்போது இந்த 400 பேர் இருக்கானுங்கல்ல, இந்த 400 பேர் என்ன தெரியுமா சொல்றானுங்க, இந்த 200 பேருக்கு மனைவி பிள்ளைகளை மட்டும் அனுப்பிடுங்க, ஒன்ன தரமாட்டோம் உனக்கு அப்படின்றாங்க. தாவீது சொன்னார், இல்லை, யுத்தத்தில் வந்தவர்களுக்கு எப்படியோ அப்படியே ரஸ்ஸுக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பொருளை காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் அதுதாங்க நன்மை. அதுதான் ராஜா, அதுதான் தாவீதுடைய இருதயம். நன்மை செய்ய பழகுவோம். நன்மை செய்கிற இருதயம் நமக்குள்ள உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வதற்கு பழக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீ பழகு, எந்த காரியத்துக்கு நீ பயப்பட மாட்டாய். நீங்கள் உங்களை நீங்களே சொல்லி கிறிஸ்துவுக்குள் உங்களை பலப்படுத்துங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.